தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 41 வசனம் 18. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்முடைய புதிய கிருபையும் உம்முடைய புதிய நன்மையும் எங்களை தொடர்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த நாளில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி சிறுமையும் எளிமையுமாய் இருக்கிற உம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வனாந்தரத்துல ஆண்டவரே அப்பா நீ தண்ணீரை நீங்க கொடுக்கறீங்க, வறண்ட பூமியை நீர்க்கேணிகளாய் மாற்றுகிறீங்கப்பா. உயர்ந்த மேடுகளிலே ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளிலே ஆண்டவரே ஊற்றுகளை நீங்க திறந்து விடுகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். முடியாத இடங்களில் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கர்த்தருடைய கரம் இதை செய்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்தெந்த காரியங்களிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு தடைகளும் அடைக்கப்பட்ட சூழ்நிலையும் இருக்கிறதோ, வறண்டு போய் காணப்படுகிறதோ ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த இடங்களிலெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அருளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய பாரங்களை கர்த்தர் நீக்கி போட்டு சுவாமி ஆண்டவரே எளிமையும் சிறுமியுமா இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு நீர் ஆசீர்வதிக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி நடக்காது என்கிற காரியத்துல அப்பா நீர் ஊற்றை நீங்க திறந்து விடுகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வறண்ட இடத்துல ஆண்டவரே நீர் கேணிகளை கர்த்தர் கொடுக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் அவ்விதமான அற்புதங்களை எல்லாம் செய்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை நீர் கேட்கிறபடினால் நன்றி அப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகள் உம்முடையவர்களாய் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.